கருத்து கணிப்புகள் எல்லாமே வெளியிடுற மாதிரி வெளியிட்டுட்டு பின்னாடி இவிஎம் மிஷின்ல மேனிப்புலேஷனும் பண்ணுவாங்களாம். சிசிடிவி வீடியோ ஆதாரத்தோட போட்டு மறுநாடி அடிச்சிருக்காங்க மம்தா பானர்ஜி. என்ன நடந்தது அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு மதிமுகம் டிகோட். நான் இசை. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. மே 1 ஒரு நாள் மட்டும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தமிழகத்தோட சேர்த்து மொத்தமா 5 மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல மேற்கு வங்கத்துல மட்டுமே 2 கட்டமா இந்த தேர்தல் நடந்தது. முதற்கட்ட தேர்தல் நடக்கும்போது எந்த ஒரு ஆரவாரமுமே இல்லாம ரொம்ப அமைதியா இருந்த இடமே தெரியாம அந்த தேர்தல் முடிஞ்சது. இப்போ 2ஆம் கட்ட தேர்தல்ல தான் எவ்வளவு சேசிங்கு, ஜம்பிங்னு ரொம்ப த்ரில்லிங்கா, இந்த தில்லாலங்கடி படத்துல சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் இல்லாம இருந்தா எப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த தேர்தலே ஒரு த்ரில்லிங்கான உச்சக்கட்ட பரபரப்போட நடந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதற்கட்டமா 152 தொகுதிகளில் தேர்தல் நடந்தது. 2வது கட்டமா 142 தொகுதிகளில் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த 142 தொகுதிகள் இருக்கு இல்லையா, 2ஆம் கட்ட தேர்தல் நடந்த அந்த தொகுதிகள் தான் மம்தா பானர்ஜியோட தொகுதிகள், அதாவது திரிணாமுல் காங்கிரஸோட தொகுதிகள் அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு தமிழகத்துல சென்னையில உள்ள 16 தொகுதியுமே திமுகவோடது, கோவையில் உள்ள 10 தொகுதியுமே அதிமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி 2ஆம் கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்ச 142 தொகுதிகளும் தான் மம்தா பானர்ஜியோட கோட்டை அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் இத்தனை சேசிங்குமே. இவிஎம் மிஷினே ஒர்க் ஆகல அப்படின்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கத்துல மம்தா பானர்ஜியோட சொந்த தொகுதியான பவானிபூர்ல கிட்டத்தட்ட 700 செயற்கை விரல்களை கொண்டு வரப்பட்டிருக்கதா பாஜக குற்றம் சாட்டியிருக்காங்க. இது ஒரு பக்கமும், இன்னொரு பக்கத்துல ராணுவ வீரர்கள் எல்லாமே அங்க வாக்களிக்க வரக்கூடிய அந்த வாக்காளர்களை லத்தி சார்ஜ் பண்ணி அடிச்சு துன்புறுத்தி இழுத்துட்டு போகக்கூடிய அந்த வீடியோக்களும் ஒரு பக்கமா வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இந்த ராணுவ வீரர்கள் எல்லாமே அடிச்சு இழுத்துட்டு போனாங்க இல்லையா, இவங்கள யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க எல்லாருமே திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த வாக்காளர்கள். இப்போ தமிழ்நாட்டுல தாவேகாவினை சேர்ந்தவர்கள் எல்லாத்தையுமே காவல்துறையினர் உள்ள போய் வாக்களிக்கவே விடல அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு கேட்டகரியில தான் அங்க ராணுவ வீரர்கள் எல்லாமே இங்க இவங்க ஒரு வதந்தியா சொன்னதை அங்க மேற்கு வங்கத்துல பாஜக செஞ்சே காட்டியிருக்காங்க. நீங்க உள்ள ஓட்டு போட வரீங்க அப்படின்னா உங்களை குறிப்பாத்து உங்களை லத்தி சார்ஜ் பண்ணி நீங்க வாக்களிக்க வரும்போது ஏதாவது முறைகேடு நடந்தா கூட அது தேர்தல் ஆணையம் தான் நடவடிக்கை எடுக்கணும். ராணுவ வீரர்கள் லத்தி சார்ஜ் பண்றதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படிங்கறது அங்க ஒரு கேள்விக்குறியா இருக்கும்போது திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்தவர்களை பார்த்து அவங்க அந்த தாக்குதலையும் நடத்தியிருக்காங்க. இதை மம்தா பானர்ஜி அவர்களே வெளிப்படையா செய்தியாளர்கள் கிட்டமே குறிப்பிட்டிருக்காங்க. வெளி மாநிலங்கள்ல இருந்து வெளிநாடுகள்ல இருந்து ஆட்களை இறக்கிட்டு பாஜக அடாவடித்தனம் செய்யறதா அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பரபரப்புகள் எல்லாமே ஒரு பக்கமா போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கத்துல எக்ஸிட் போலுமே வெளியாகி இருக்கு. அதாவது மம்தா பானர்ஜியோட ஆட்டம் அதோட காலி, திரிணாமுல் காங்கிரஸ் அடியோடு அழிந்ததா, ஸ்வீப் அவுட் ஆகிட்டா, பாஜக தான் அங்க வெல்லும், அந்த மாதிரியான பல கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம தமிழகத்துல திமுக தான் ஆட்சியை கைப்பற்ற போகுது அப்படின்னு சொன்ன டுடே சாணக்யா இந்த நிறுவனம் அங்க பாஜக 150 இருந்து 160 தொகுதிகள் வரைக்கும் வெல்ல வாய்ப்பு இருக்கதா கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, இவங்களுடைய டார்கெட் இந்த முறை தமிழ்நாடு கிடையாது. இந்த முறை தமிழ்நாட்டில் அதிமுக தான் இவங்களுடைய டார்கெட். இவங்களுடைய டார்கெட் 15 வருஷமா ஆட்சியை கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியா இருக்குமோ அப்படிங்கிற கேள்வி அதிகமா எழுது. ஏன்னா அங்க நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே அது மாதிரி தான் இருக்கு. அடுத்து பிமார்க் நிறுவனம் பாஜக 150 இருந்து 175 இடங்கள் வரைக்கும் பெரும்பான்மையா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. மேட்ரிஸ் தமிழகத்திலயுமே இவங்க கருத்து கணிப்புகள் விச் மீன்ஸ் எக்ஸிட் போல் வெளியிட்டு இருந்தாங்க. அதில் திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு தான் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனால் இவங்களுமே மேற்கு வங்கத்தில் பாஜக தான் ஜெயிக்கும், அதாவது 146 இருந்து 161 தொகுதிகள் வரைக்கும் பாஜக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கதா சொல்லியிருக்காங்க. கூடவே பீப்புள் பல்ஸ் இதுவுமே தமிழகத்தில் திமுகவுக்கு தான் ஆதரவு கொடுத்திருந்தாங்க. ஆதரவு அப்படிங்கிறத சொல்றதை தாண்டி திமுக தான் பெரும்பான்மையாக ஜெயிக்கும் அப்படின்னு அவங்களுடைய கணிப்பு இருந்தது. ஆனால் இவங்க மேற்கு வங்கத்தில் பாஜக 177 இருந்து 187 இருக்கிறதுலே அதிகமா இவங்க தான் கொடுத்திருக்காங்க. 87 இடங்கள் வரைக்கும் கைப்பற்றி பாஜக தான் பெரும்பான்மையோட ஆட்சியை கைப்பற்ற போகுது மேற்கு வங்கத்துல அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்புகள் எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே பாஜகவுக்கு ஆதரவா
வெளியாகி இருக்கு. ஆனா இந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே ஒரு மூளைச்சலவை அப்படின்னு மம்தா பானர்ஜி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. அதாவது இப்போ எக்ஸிட் போல்ஸ் மூலமா மக்கள் கிட்ட பாஜக தான் பெரும்பான்மையான வாக்குகள் வாங்க போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா இவிஎம் மிஷின்ல மேனிப்புலேஷன் பண்றது தான் பாஜகவுடைய மிகப்பெரிய சதி திட்டம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை மம்தா பானர்ஜி அவர்கள் முன் வச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்குமே யோசிக்கக்கூடிய சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழகத்தையே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா நிறுவனங்களுமே திமுக தான் ஆட்சியை கைப்பற்ற போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க சொன்ன அந்த கணக்குகளை அந்த சீட் எண்ணிக்கையை நம்ம பார்க்கும்போது நல்லா கூர்ந்து கவனிச்சோம்னா நமக்கு தெரியும். அந்த பெரும்பான்மையா நமக்கு 118 சீட் நமக்கு தேவைப்படுது ஆட்சியை கையில எடுக்கிறதுக்காக, ஆட்சியை கைப்பற்றுவதற்காக. அப்படி இருக்கும்போது 120 இடங்கள் அந்த எட்ஜில் கொண்டு நிறுத்திருப்பாங்க. 110 இருந்து 120 இடங்கள், 90 இருந்து 124 இடங்கள், மேக்சிமமா ஒரு சில நிறுவனங்கள் தான் 140 வரைக்குமே எடுத்துட்டு போயிருந்தாங்க. பெரும்பான்மையான நிறுவனங்கள் அந்த நுனி இழையில தான் அந்த வித்தியாசத்தை காமிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது மக்களுக்கு என்ன தோணும்? மக்கள் அப்படிங்கிறத தாண்டி வேட்பாளர்களுக்கே அரசியலை பின்தொடர்ந்துட்டு வரக்கூடியவங்களுக்கே என்ன தோணும் அப்படின்னா, ஒருவேளை நூலிலை வித்தியாசம் தான் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால தொங்கு சட்டசபை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை இந்த எக்ஸிட் போல் உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தமிழகத்துல பார்க்க முடியுது. இதுக்கப்புறமா அதிமுக கூட்டணியில அதிமுக, பாஜக, தாவேகா இந்த 3 பேரும் ஒன்னா சேரலாம். ஏன்னா ஏற்கனவே பாஜக கிட்ட இருந்து வந்த ஒரு தகவலாக தான் அது இருக்கு. இந்த பக்கத்துல திமுக கூட்டணி எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன்னாடியே எடுத்து வச்சிருந்தாங்க. அது நிறைவேறதுக்கு மறுபடியும் இங்க ஒரு சலசலப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு பதட்டத்தை மக்கள் மத்தியில இந்த எக்ஸிட் போல் உருவாக்கி இருக்கு தமிழகத்துக்குள்ள. இதே நம்ம மேற்கு வங்கத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மம்தா பானர்ஜி அவர்கள் குறிப்பிட்ட மாதிரியே பாஜக ஜெயிக்கும். அங்க எந்த ஒரு எக்ஸிட் போலுமே மம்தா பானர்ஜி அவர்களுக்கு தான் அடுத்த வெற்றி வாய்ப்பு அப்படின்னு குறிப்பிடவே இல்லை. இருக்கிற எல்லாருமே 15 வருடம் மம்தாவோட ஆட்சி முடிய போகுது, ஒட்டுமொத்தமா சரிய போகுது, அந்த மாதிரியான ஒரு கணிப்புகளை தான் வெளியிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மம்தா பானர்ஜி சொல்ற மாதிரியே இப்படி ஒரு மனநிலையை மக்கள் கிட்ட ஒரு உளவியல் போற, அததான் அந்த வார்த்தை தான் அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க, ஒரு உளவியல் போற உருவாக்கிக்கிட்டு இன்னொரு பக்கத்துல இவிஎம் மிஷின்ல மேனிப்புலேஷன் பண்றதுக்கும் சாத்தியக்கூறுகள் அதிகமாவே இருக்கு. அந்த சந்தேகமுமே நமக்குமே அதிகமாவே எழுது அப்படின்னே சொல்லலாம். இதனாலதான் நைட்டோட நைட்டா மம்தா பானர்ஜி அவங்களோட சொந்த தொகுதியான பவானிபூரோட வாக்குகள் எல்லாமே வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ரூமுக்கு இரவோடு இரவோ ஒரு விசிட்டையுமே போட்டிருக்காங்க. அங்க போகும்போது அங்க இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் இவங்களை அனுமதிக்கல அப்படின்னாலுமே ஒரு வேட்பாளர்லாம் என்னோட உரிமை உள்ள எனக்கு பாக்குறதுக்கான உரிமை இருக்கு, அதனால நான் கண்டிப்பா இங்க கண்காணிச்சுட்டே தான் இருக்க போறேன், என்னை மீறி பாஜகவால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இரவோட இரவா அந்த ஸ்ட்ராங் ரூம்லயே கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமா அங்க விசிட் பண்ணியிருந்தாங்க மம்தா பானர்ஜி அவர்கள். ஒருவேளை பாஜக அந்த சீல் வைக்கப்பட்ட அந்த பெட்டிகள் மீது கையை வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வாழ்வா சாவா போராட்டமா மாறும், சாகிற வரைக்குமே நாங்க களத்துல நிற்போம் அப்படின்னு அவங்க ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கத்துல சமூக வலைதளத்துல குறிப்பா சொல்லணும்னா எக்ஸ் பக்கத்துல திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் எல்லாருமே மம்தா பானர்ஜி மட்டும் கண் அசைச்சா போதும் 10,000 பேர் ஒரே நேரத்துல அந்த களத்துல நாங்க நிற்போம் அப்படின்னு அவங்களுமே ஒரு எச்சரிக்கையுமே கொடுத்திருக்காங்க. ஆக மொத்தத்துல இவங்க என்னதான் எச்சரிக்கை கொடுத்தாலும் இரவு பகல அவங்க காத்திருந்தாலுமே இன்னொரு பக்கம் சிசிடிவி கேமரா காட்சிகளும் இருக்கிறதாவும் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. அதாவது நேதாஜி உள் விளையாட்டு அரங்கத்துல வைக்கப்பட்ட அந்த வாக்குகள் சீல் வைக்கப்பட்ட பெட்டிகளை பாஜகவினர் முறைகேடு செய்ய முற்பட்ட அந்த வீடியோக்கள் எல்லாமே தன்னிடம் இருப்பதாகவும் மம்தா பானர்ஜி அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி இவங்க என்னதான் கண்ணும் களவுமா இருந்து பார்த்தாலுமே இவிஎம் மிஷின்ல மேனிப்புலேஷன் பண்ணணும் அப்படின்னா அவங்க எப்பவோ பண்ணியிருந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையா இருக்கு. எது எப்படியோ மம்தா பானர்ஜி சொன்ன அந்த குற்றச்சாட்டு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. தமிழகத்திலேயும் இதை சிந்திச்சு பார்க்கணும்.